வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற்று வரும் G20 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி ஆல்பனீஸ், கனடா பிரதமர் திரு மைக் கார்னி ஆகியோரை சந்தித்து பேசினார். ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு கூட்டாண்மையை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் பதிவிட்டுள்ளார். மத்திய அரசின் தொழிலாளர் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் கௌரவ ஊதிய அடிப்படையில் 344 அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் 274 பெண் அங்கன்வாடி உதவியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் இன்று முதல் wcd.py.gov.in அல்லது py.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 9786444507 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அத்துறை இயக்குநர் திரு முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாநிலம் முழுவதும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு நேற்றும் நடைபெற்றது. இதில் பெறப்பட்ட 51 புகார்களில் 29 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. மேலும் சைபர் கிரைம் சார்பில் பொதுமக்கள் தவறவிட்ட 5,76,000 ரூபாய் மதிப்புள்ள 19 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் அரையிறுதிப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் சீனாவின் சவுதேன் சென்னை 17-21, 24-22, 21-16 என்ற செட் கணக்கில் வெற்றி கொண்டு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று காலை புதுச்சேரியில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.